இந்த கார் தான் நான் சொன்னேன், எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க என்று அவள் மீண்டும் ஆரம்பிக்க, லேட் ஆகுது சிவானி, எங்க சாப்பிடலான்னு சொல்லு, எங்கேயா இருந்தாலும் ஓகே, நல்ல கடையா பார்த்து போங்க என்று அவள் கூறியதும் வேகமாக சர்வா காரை திருப்ப முயற்சி செய்யும் போதுதான் அந்த அருகில் இருந்த காரில் அமர்ந்திருக்கும் நபர் அவனையே பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தான். கூடவே அந்த காரில் இருக்கும் டேஷ்போர்ட் கேமரா நடக்கும் அனைத்தையும் படம் பிடித்துக் கொண்டிருப்பதும் அவனுக்கு தெரிய சர்வாவிற்கு குழப்பமும் சந்தேகமும் அதிகமானது. யார் இந்த மர்மமான நபர்? அர்ஜுன் யார்? அவனுக்கு சர்வாவை எப்படி தெரியும்? சர்வா தனது கார் போலவே இருந்த மற்றொரு காரும் அந்த இடத்தில் இருப்பதை கவனித்தான். யாராயிருக்கும் என்ற யோசனை வந்தாலும் அதை பெரிதுபடுத்தாமல் அவன் காரை ஸ்டார்ட் செய்துவிட்டு நிமிர அந்த கார் இப்போது அங்கு இல்லை. அதுக்குள்ள எங்க போயிட்டான் என்று சுற்றி பார்த்து சர்வா தனது காரை ரிவர்ஸ் எடுக்க எதிரே அந்த கார் நின்று கொண்டிருந்தது. கூடவே அதற்குள் அமர்ந்திருந்த நபர் சர்வாவையே பார்த்து கொண்டிருக்க அந்த காரில் டேஷ்போர்ட் கேமரா ஆனில் இருப்பதையும் சர்வா கவனித்தான். அவனது சந்தேகம் பல மடங்காய் அதிகரித்தாலும் ஷிவானி உடன் இருப்பதால் எதையும் காட்டிக்கொள்ள வேண்டாம் என்று நினைத்தவன் அங்கிருந்து கிளம்புவதில் மட்டுமே கவனமாக இருந்தான். அப்போது, சர்வா, இது என்னது என்று ஏதோ பேசிக்கொண்டு அவனை நெருங்கி வந்தாள் ஷிவானி. சர்வா பதட்டமாகி ஏதோ பேசவர, முகத்தை ஒழுங்கா துடைக்கலையா, இங்க பாருங்க, டவல்ல இருக்கிற த்ரெட்ஸ் எல்லாம் உங்க முகத்துல இருக்கு என்று சொல்லி அவன் முகத்தில் இருந்ததை துடைத்துவிட்டு நிமிர்ந்தவளை இமைக்காமல் பார்த்தான் சர்வா. என்னாச்சு என்று அவள் கேட்க, ஒன்றுமில்லை என்பது போல் தலையாட்டிய சர்வா காரை கிளப்பினான். சிறிது தூரம் வரும் வரை யாராவது தன்னை பின்தொடர்கிறார்களா என்பதை அவ்வப்போது பார்த்து கொண்டே இருந்தவன் சந்தேகப்படும்படி எதுவும் இல்லை என்று அறிந்த பிறகு, இனிமே எந்த பிரச்சனையும் வராது என்று பெருமூச்சுடன் நிம்மதியாக வண்டி ஓட்ட ஆரம்பித்தான். பின் ஏதாவது நடக்கிறதுக்குள்ள ஷிவானிய முதல்ல வீட்ல விட்டுடணும் என்று நினைத்துக்கொண்டே அவள் பக்கம் திரும்ப, அந்த ஹோட்டல் தான் சொன்னேன் என்று ஒரு ஹோட்டலை கை காண்பித்தவள் அங்கு சாப்பிட்டு விட்டு செல்லலாம் என்றாள். சர்வா யோசனையுடன் அவளையும் அந்த ஹோட்டலையும் மாறி மாறி பார்க்க, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா என்று புரியாமல் கேட்டாள் ஷிவானி. இல்ல, இந்த ஹோட்டல் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும்னு நினைக்கிறேன், எதுக்கு உனக்கு தேவையில்லாத செலவு என்று சர்வா தயக்கமாக கூற, அவ்வளோ கஷ்டம் இருந்ததுன்னா பில் பே பண்ணதுக்கு அப்புறம் பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க என்றாள். அதை கேட்டதும் சிரித்தான் சர்வா. பிறகு அவள் சொன்னது போலவே அந்த ஹோட்டலில் மதிய உணவை முடித்துவிட்டு அவளை வீட்டில் விட்டவன் தானும் கிளம்பினான். ஏற்கனவே மதியம் தாண்டி இருந்ததால் இதுக்கு மேல ஆபீஸ்ல போய் என்ன வேலை செய்ய முடியும் என்று யோசனை செய்த சர்வாவிற்கு வெகு நாட்கள் கழித்து உடற்பயிற்சி எல்லாம் செய்ததில் சோர்வாக இருந்தது. அதனால் நேராக வேதிகாவின் வீட்டிற்கு வந்துவிட்டான். கதவை திறக்க யாருமே இல்லை. நைட்ல தான் யாரும் இருக்க மாட்டாங்க, இன்னைக்கு என்ன மதியத்துல யாரையும் காணும் என்று யோசித்துக் கொண்டே உள்ளே நுழைந்தவனுக்கு அப்போதுதான் தன் மூலமாக அவர்களுக்கு கிடைத்த அந்த பெரிய டீல் கேன்சல் ஆன விஷயம் ஞாபகம் வந்தது. ஓஹோ, எல்லாரும் இந்நேரம் ஆபீஸ்ல உட்காந்து இதை எப்படி சரி பண்றதுன்னு சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க போல. அதுவும் நல்லதுதான் என்று நினைத்த சர்வாவிற்கு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை தேவையில்லாமல் கஷ்டப்படுத்துகிறோம் என்று ஒரு ஓரத்தில் தோன்றியது. மற்றவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பாவம் பார்க்கலாம், இவங்களுக்கெல்லாம் பார்க்கவே கூடாது. அதிகாரம் இருக்கிறவங்க சாதாரண மனுஷனை கஷ்டப்படுத்தினா எப்படி இருக்கும்னு இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்று தன்னுடைய செயல்களுக்கெல்லாம் நியாயம் சொல்லிக் கொண்டவன் நேராக அறைக்குள் வந்து கட்டிலில் விழுந்தான். விழுந்து கண் மூடிய வரைதான் அவனுக்கு நினைவில் இருந்தது. அடுத்த நாள் வரை சர்வா எழுந்திருக்கவே இல்லை. முழுதாக 12 மணி நேரம் தூங்கி முடித்தவன் மெதுவாக காலையில் கண்விழிக்க அவன் முன்னால் வழக்கம் போல தயாராகிக் கொண்டிருந்த வேதிகா மேக்கப் செய்வதில் கவனமாக இருந்தாள். ஹாய், குட் மார்னிங் என்று அவளை பார்த்ததும் கூறினான். அதற்கு உடனே அவனை திரும்பி பார்த்த வேதிகா, இப்ப நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, கம்பெனி பேர் என்ன என்று கேட்டாள் யோசனையோடு. அவளை பார்த்த சர்வா கட்டிலிருந்து எழுந்தபடி, இமேஜிங் செக்யூரிட்டிஸ், அங்க ஜெனரல் மேனேஜரா இருக்கேன், இதை உன்கிட்ட ஏற்கனவே சொல்லி இருக்கேன் தானே? விக்ரமன் சாருக்கு உன் மேல கொஞ்சம் பாசம் இருந்துச்சு, அதை வச்சு இந்த வேலையை எப்படியோ வாங்கிட்ட, கரெக்டா என்று சம்பந்தமே இல்லாமல் அவள் பேச்சை எங்கெங்கோ கொண்டு செல்ல, காலங்காத்தால பிரெயின் இவ்வளோ ஆக்டிவா இருக்குதுன்னா அதை ஏதாவது முக்கியமான விஷயத்துக்கு யூஸ் பண்ணு, என் கூட சண்டை போடுறதுக்கு யூஸ் பண்ணாத என்று சொல்லிக்கொண்டே சர்வா குளியல் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொள்ள, சில நொடிகள் கழித்து அவன் சொன்னதை முழுதாக புரிந்து கொண்டவள், ஏய்,
எவ்வளவு தைரியம் உனக்கு, என்கிட்டயே இப்படி பேசுற என்று கதவை தட்ட அவனிடமிருந்து பதிலே வரவில்லை. பிறகு சிறிது நேரத்தில் குளித்து முடித்துவிட்டு வெளியே வந்த சர்வா வேதிகா அங்கு இல்லாததை கவனித்துவிட்டு வேகமாக உடைமாற்றிக் கொண்டவன் நேராக டைனிங் டேபிளுக்கு வந்து சேர்ந்தான். அவன் வரும்பொழுது அனைவரும் சாப்பிட்டு முடித்திருக்க, அடடா கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன் போலயே, இவங்க டிஸ்கஷன் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்களோ, இப்ப எப்படி இவங்க அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது என்று யோசனையோடு அவன் அவர்களை பார்க்க வேதிகா அதியமானிடம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க தாத்தா, நான் இன்னைக்கு அவங்கள மீட் பண்றதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டேன். இந்த டீல்ல அவங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன சேஞ்ச் பண்ணணும் எல்லாத்தையும் கேட்டு அதுக்கு ஏத்த மாதிரி மாத்தி எப்படியாவது இந்த டீலை நான் காப்பாத்திடுவேன் என்று நம்பிக்கையுடன் கூறினாள். ஆமாமா, உன்னால மட்டும்தான் இதை பண்ண முடியும், எப்படியாவது இன்னைக்கே இந்த டீலை ஃபைனல் பண்ணிட்டு வந்துடு என்று இன்னொரு பக்கம் அம்பிகாவும் அதே நம்பிக்கையோடு பேச தலையாட்டி கேட்டுக்கொண்டிருந்த அதியமான், நீ கேட்கறதுனால இதுக்கு நான் சம்மதிக்கிறேன், இது உன்னோட கடைசி சான்ஸ், என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோ, டீல ஓகே பண்ணு என்று அவர் கூறிவிட, என்னானாலும் சரி எப்படியாவது இந்த புரோட்டான் கம்பெனி டீல இன்னைக்கு முடிச்சே ஆகணும் என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டாள் வேதிகா. அனைவரிடமும் பேசி முடித்து அதியமான் அப்போதுதான் சர்வாவை பார்த்தார். அவனது எண்ணத்தையும் தெரிந்து கொள்ள அவருக்கு ஆசை இருந்தபோதும் அதை பற்றி கேட்டால் தேவையில்லாமல் மீண்டும் ஒருவர் பின் ஒருவராக ஏதாவது பேசுவார்கள் என்று நினைத்து அப்படியே விட்டுவிட்டார். சாப்பிட்டு முடித்ததும் அவரவர் வேலைகளை பார்க்க கிளம்பிவிட சர்வாவும் ஆபீஸுக்கு கிளம்பியவன் காரில் ஏறியதும் குயின்சிக்கு கால் செய்தான். ஒரே ரிங்கில் அட்டென்ட் செய்த குயின்சி, குட் மார்னிங் சார் என்றாள். மார்னிங். ஏண்டம் கம்பெனியிலிருந்து வேதிகான்னு ஒரு பொண்ணு இன்னைக்கு உங்களை பார்க்க வருவாங்க. அவங்க நம்ம கண்டிஷனுக்கு ஓகேன்னு சொன்னா உடனே டீலுக்கு ஓகே சொல்லி ஃபைனல் பண்ணிடுங்க என்று சர்வா தெளிவாக கூற, ஓகே சார், ஆனா என்ன கண்டிஷன் என்று புரியாமல் கேட்டாள் குயின்சி. இந்த டீலை ஓகே பண்ணணும்னா வேதிகா மட்டும்தான் இந்த கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணணும். தீரஜ் மாதிரி ஆட்களோட ஒர்க் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. அதனால நம்ம கம்பெனிக்கும் அவங்க கம்பெனிக்கும் நடுவுல வேதிகா தவிர வேற யாருமே இருக்கக்கூடாது. இதுக்கு ஓகே சொன்னா மட்டும் இந்த டீலை அப்ரூவ் பண்ணுங்க என்று சர்வா தெளிவாக தனது நிபந்தனைகளை கூற, உடனே ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன் என்றாள் குயின்சி. இந்த கான்ட்ராக்ட் 5 இயர்ஸ்க்கு போட போறோம். அதனால இது முடிகிற வரைக்கும் வேதிகா மட்டும்தான் இதுல இருக்கணும். மற்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க என்று அடுத்ததாக கூறினான் சர்வா. ஓகே சார், நான் எல்லாத்தையும் ப்ராப்பரா பண்ணிடுறேன், அவங்க கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன் என்று குயின்சி வேக வேகமாக பதில் கூற, குட் என்று கூறி அழைப்பை துண்டித்த சர்வா தனது ஆபீஸ் பார்க்கிங் ஏரியாவில் காரை நிறுத்திவிட்டு கீழே இறங்கினான். அப்போது அங்கு பெரிய ட்ரக்குகளிலிருந்து மெட்டீரியல் இறக்கப்படுவதை கவனித்த சர்வா அப்படியே நிற்க, குட் மார்னிங் சார் என்று அவனிடம் ஓடி வந்த மாயா, மெட்டீரியல் எல்லாமே வந்துருச்சு சார் என்று கூறினாள். ஓகே, அந்த இன்டர்வியூ என்னாச்சு என்று சர்வா அடுத்த கேள்வியை கேட்க, அதுவும் முடிஞ்சது சார், ஒரு நல்ல அக்கௌண்டன்ட் அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல செக்ரட்டரி கிடைச்சிட்டாங்க, நீங்க வேணும்னா அவங்கள ஒரு டைம் இன்டர்வியூ பண்ணி பார்க்கலாம் என்று அவள் கூற, நோ, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க ஃபைனல் பண்ணிட்டா எனக்கு ஓகே தான் என்று கூறியதும் மாயாவிற்கும் மகிழ்ச்சி. கூடவே, சார் இந்தாங்க உங்களோட கார்டு, நான் உங்ககிட்ட அன்னைக்கு கொடுக்க மறந்துட்டேன் என்று ஒரு பிளாக் கார்டை அவனிடம் நீட்டினாள். இவ்வளவு தாமதமாக கொடுத்ததால் அவளை திட்டத் தோன்றினாலும் தானே அதை கேட்டு வாங்க மறந்துவிட்டோம் என்று புரிந்ததில் சர்வா எதுவும் பேசவில்லை. அதை வாங்கி பாக்கெட்டுக்குள் வைத்துக்கொண்ட சர்வாவிற்கு முன்பு இருந்த அதே கெத்து இப்போது இல்லை. காரணம், அதைவிட பெரிய டைமண்ட் கார்டே இப்போது அவனிடம் இருக்கிறது. மேலும் ஆலியாவுடன் சர்வாவை பார்த்ததிலிருந்து மாயாவிற்குமே சர்வா மீது மரியாதை கூடியிருந்தது. பிறகு இருவரும் பேசிக்கொண்டே சர்வாவின் கேபினுக்கு வர அங்கு கையில் ஃபைல் வைத்திருந்த ஒரு பெண் அமர்ந்திருந்தாள். சார், இந்த பொண்ணுதான் உங்களோட புது செக்ரட்டரி என்று அறிமுகம் செய்து வைத்தாள் மாயா. அந்த பெண்ணும் சர்வாவை பார்த்ததும் எழுந்து நின்று, ஹலோ சார், மை நேம் இஸ் திவ்யா என்று அவள் தன்னை அறிமுகம் செய்து கொள்ள சின்ன தலையசைப்பை மட்டும் கொடுத்தான் சர்வா. மாயா அங்கிருந்து கிளம்பி விட்டாள். மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்துருச்சு, இன்ஜினியர்ஸை ஒர்க் ஸ்டார்ட் பண்ண சொல்லணும் என்று அவன் கூற, சரி என்று தலையசைத்தாள் திவ்யா. அண்ட் ஒர்க் எப்ப முடியும், டெலிவரி எப்ப கொடுக்க முடியும் என்று சர்வா அடுத்த கேள்வி கேட்க, தனது ஃபைலில் எதையோ பார்த்த திவ்யா, புதன்கிழமை முடிஞ்சிடும் சார் என்றாள். சரி, இப்பவே நம்ம என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலாம் என்று கூறி சர்வா முன்னால் நடக்க
ஃபைலோடு அவன் பின்னால் ஓடி வந்தாள் திவ்யா. அவன் எதிர்பார்த்தது போலவே அங்கு வேலை தொடங்கி இருக்க சூப்பர்வைசரை அழைத்தான் சர்வா. குட் மார்னிங் சார், வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 100 யூனிட்ஸ் பண்ண சொல்லி மேம் சொல்லிருக்காங்க என்று சர்வா கேட்கும் முன்னரே பதில் கூறினார் அவர். புதன்கிழமைக்குள்ள எல்லாம் ரெடி ஆயிடுமா என்று சர்வா யோசனையுடன் கேட்க, கொஞ்சம் கஷ்டம்தான் சார், ஆனா ட்ரை பண்ணிடலாம் என்று அவர் கூறினார். அங்கு சுற்றி பார்த்த சர்வாவிற்கு அனைவருமே தங்களது வேலையை கவனமாக செய்வது புரிந்தது. இருந்தும் அதை இன்னும் வேகப்படுத்துவதற்கு, நீங்க சொன்ன மாதிரி புதன்கிழமைக்குள்ள வேலை முடிஞ்சிடுச்சுன்னா உங்க எல்லாருக்குமே ஒரு கிஃப்ட் இருக்கு என்று கூறினான். அதை கேட்டதும் சூப்பர்வைசர் கண்கள் மின்னியது. தேங்க்யூ சார், நீங்க நம்பிக்கையோட இருங்க, புதன்கிழமைக்குள்ள எல்லா வேலையும் முடிஞ்சிடும். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.